அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். நீர் கூறும், மெய்யாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய குர்பானியும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் எல்லாமே அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே சொந்தமாகும். அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. இதை கொண்டே நான் ஏவப்பட்டுள்ளேன். அவனுக்கு வழிபட்டவர்களில் முஸ்லிம்களில் நான் முதன்மையானவன் என்றும் கூறும். அல்லாஹ்வை அன்றி மற்றெவரையாவது நான் இறைவனாக எடுத்துக்கொள்வேனா? எல்லா பொருட்களுக்கும் அவனே இறைவனாக இருக்கின்றான். பாவம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்கே கேட்டை தேடிக்கொள்கிறது. ஓர் ஆத்மாவின் பாவச் சுமையை மற்றொரு ஆத்மா சுமக்காது. பின்னர் நீங்கள் அனைவரும் உங்கள் இறைவன் பக்கமே திரும்பி செல்ல வேண்டியிருக்கிறது. அப்போது நீங்கள் பிணங்கி விவாதம் செய்து கொண்டிருந்தவற்றை பற்றி அவன் உங்களுக்கு அறிவிப்பான் என்று நபியே நீர் கூறும். அவன் தான் உங்களை பூமியில் பின்தோன்றல்களாக ஆக்கினான். அவன் உங்களுக்கு கொடுத்துள்ளவற்றில் உங்களை சோதிப்பதற்காக உங்களில் சிலரை விட பதவிகளில் உயர்த்தினான். நிச்சயமாக இறைவன் தண்டிப்பதில் விரைவானவன். மேலும் அவன் நிச்சயமாக மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன்.